இன்னைக்கு காலையில் எந்திரிக்கவே டைம் ஆகிடுச்சு. லஞ்ச் மட்டும் ரெடி பண்ணோன்னா பரவாயில்ல. ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸுமே வந்து ரெடி பண்ணணும். 2 ஸ்நாக்ஸுமே வந்து கடையிலலாம் எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டேன். நானே தான் ரெடி பண்ணணும். சாப்பாடு வந்து வடிச்சிட்டேன். காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சுட்டு சாப்பாடு வந்து வடிச்சிட்டேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து இன்றைக்கி ஃபுல்லாமே வந்து ராகியில் தான் பண்ண மாதிரி இருந்தது. ராகி புட்டு பண்ணிவிட்டு டிஃபனுக்குமே வந்து ராகி சேமியா தான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் தான் இருந்தது. எல்லாமே வந்து தீர்ந்து போச்சு. சரி அவங்க 2 பேருக்கு மட்டும் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ராகி வந்து சேமியா வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அது அப்படியே வந்து தேங்காய் துருவல் சக்கரைலாம் போட்டு வச்சா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். 2 பேருக்குமே குட்டி குட்டியாக வந்து பவுலில் போட்டு கொடுத்துட்டேன். ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. பாதி தான் சாப்பிட்டாங்க. அப்படியே வச்சுட்டு வந்து கிளம்பிட்டாங்க. காலையில் லஞ்சு கட்டி அனுப்பவே இல்லை. அதுக்கப்புறமா தான் கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். ஜார் கேக் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் 2வது ஸ்நாக்ஸுக்காக. சாப்பாடு வடிச்சிட்டு பருப்பு கடையில் மாதிரி பண்ணிவிட்டேன். துவரம் பருப்பு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். ராகி புட்டு பண்ணியிருக்கேன். வெண்டைக்காய் வந்து பொரியல் பண்ணிவிட்டு கோவக்காய் வந்து பொரியல் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்குன்றதுனால ஜார் கேக்குமே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு லஞ்சுமே ரெடி பண்ணிவிட்டேன். மோர் கேட்டிருந்தா கொஞ்சமாக கருவேப்பிலை சீரகெல்லாம் போட்டு அடிச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி மோருமே வந்து கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அவங்களுமே சாப்பிட்டு